சொல்வதெல்லாம் உண்மை. அடிச்சு சாவடிக்கணும் வெளியில கட்டினா அவ்வளவு பாவம் பேசின பேச்செல்லாம் எனக்குலாம். அது என்ன மட்டும் இல்ல, எங்க அண்ணன் சேர்த்து 3 அண்ணன் 3 அண்ணன் என்ன பேச்சு மேடம். அது செத்தாலும் அவன் கால் மட்டும் தான் அவன் சாவணும், அவன் செத்தாலும் இவன் கால் மட்டும் தான் சாவும். தாலி மட்டும் அறக்க மாட்டேன் மேடம். நான் என் பேர் முருகன் மேடம். அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. அண்ணா வீட்டில் தங்கியிருந்தேன். எத்தனை பேர் கூட பிறந்தாங்க? நான் 2 பேர் தான் மேடம். அண்ணா ஒன்று, நான் ஒன்று. அண்ணா வீட்டில் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அத்தை கூட அவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து தங்கச்சி அவங்க வீட்டில் இருந்தேன். அவங்க வீட்டில் ஒரு 12 வருஷமாக இருந்தேன். என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே இருந்து அங்கேயே லாரி கிளீனராக இருந்து டிரைவர் ஆகி வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டு அவங்க வீட்டிலே தான் மேடம் இருந்தேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கும் நல்லது கெட்டதுக்கு எதாக இருந்தாலும் நானும் பணம் தருவேன். எல்லா உதவியும் அவங்களுக்கும் நானும் பண்ணியிருக்கேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ வந்து இதுவாகி போயிடுச்சு மேடம், பிரச்சனை ஆகி போயிடுச்சு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கோயில் கிடா வெட்டி வச்சாங்க மேடம். அந்த கோயில் விசேஷத்தில் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து கோயில் உள்ளே வரக்கூடாது. இல்லைதா ஃபஸ்ட்டு விசேஷம் வச்சுருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். கோயில் உள்ள உங்கள் பொண்ணு வரக்கூடாது, இல்லை நான் வீட்டாண்ட வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைடா நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை, நீ குடிச்சிட்டு வந்து பேசுகிற. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2012 நடந்துச்சு. இந்த 4 வருஷம் எப்படி இருந்தது வாழ்க்கை? 4 வருஷமாக 2 வருஷமாக என்கிட்ட இல்லை மேடம் ஒய்ஃப். ஏன்? அந்த கோயில் விசேஷத்தில் வந்து சண்டை போட்டு போனவங்க தான். சரி, நீங்கள் கோவிலுக்கு போனீங்க, அப்புறம்? கோயிலுக்கு வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. நான் குளிச்சுட்டு வாமா நம்ம 2 பேரும் போகலாம், நான் உன்னை விட்டு போகிறதுக்கு வந்து எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி கோயிலாண்ட போனேன். எல்லோரும் அங்கே வந்துட்டு என்னன்னாங்க, இந்த பொண்ணு கோயில் உள்ள வரக்கூடாது, இந்த பொண்ணு கோயில் உள்ள வரக்கூடாதுன்னு உங்களுக்காக தெரியுதில்ல, நான் கேட்டது என்ன தப்பு, நான் வீட்டுக்கு வரேன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து என்னன்னாங்க, நீ வந்து சரியில்லை, நீ பண்ணுறது நீ குடிச்சிட்டு வந்துருக்குற. இப்போ காலையில் மேடம் அவங்க சொல்கிற வேலை எல்லா வேலையும் நான் பார்த்தேன். அது வாங்கினாங்க, இது வாங்கினாங்க, அவங்க பெரிய பையன் சொன்னார் அது வாங்கினுவா இது வாங்கினார், எல்லா வேலையும் வாங்கின்னு வந்தேன். அதுக்கப்புறம் சாயங்காலமாக மதியானமாக இருக்கும், நான் போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக என்னென்ன செய்யணுமோ மாமியார் வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு நான் வந்தேன் மேடம். அப்புறம் எப்படி மேடம் நான் வீட்டுக்கு வராமல் விட்ருவேன்? அந்த டைம் நான் குடிச்சிட்டு அடிச்சிட்டேன்றாங்க. நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. ரோட்டில் நான் குளிச்சுட்டு கிளம்ப போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து வீட்டாண்ட வந்து பேசும்போதும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இங்கே தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இப்போ வந்து எனக்கு வந்து என் ஒய்ஃப் வேணும். நான் போய் கூப்பிட்டு பார்த்தேன் மேடம், கூப்பிட்டு பார்த்தேன். என்னை வந்து 2 மச்சானங்களாம் அடிச்சிட்டானுங்க. அப்படி என்ன உங்கள் மேலே கோவம்? அதுதான் எனக்கே தெரியல மேடம் என்ன கோவம்ன்ட்டு. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வெளியே. உங்கள் பேருமா? என் பேர் சீதா மேடம். எவ்வளோ பசங்க இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஒரே ஒரு பையன், 2வது குழந்தை இறந்துடுச்சு. எப்படி? எங்கள் வீட்டுக்காரரு எட்டி வச்சார் முதுகு மேலே, எல்லாம் வயிறு இடிச்சுக்கின்னு அப்படியே இதாகிடுச்சு மேடம். வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு? ஆமாம், உள்ளே இறந்துச்சு. 7 மாதம். புருஷனோடு இல்லையாம்மா? அப்போ நீ என்ன பிரச்சனை? என் பிரச்சனை வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். ரொம்பவே சொல்கிறவங்க பேச்சு கேட்கறது அதிகம். எங்கள் பேச்சு கேட்கறது கிடையாது. நான் ஒய்ஃபே இல்லைன்ட்டு நினச்சினாரு. இப்போ நாங்கள் என்ன சொன்னாச்சுக்கா, நீ ஒய்ஃப் இல்லை என்கிட்ட, நீ என் பாட்டி இல்லாடி எப்படியாண்டி உன் பேச்சு நான் கேட்கணுன்ட்டு என்னைக்கு போட்டு அசிங்கப்படுத்துவார். கேவலம் பத்திரத்தில் அசிங்கப்பத்து நான் அதிகம். நான் தான் அவர் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறார். ஃபஸ்ட்டு வந்தால் கூட என்ன தான் சண்டை போடுவார். நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கு இல்லையா? சந்தோஷம் அவ்வளோ கிடையாது மேடம். உங்கள் வீட்டில் தானே 12 வருஷம் இருந்திருக்காரு? எங்கள் வீட்டில் தான் 12 வருஷம் இருந்தார். எங்களுக்கு கூட எனக்கு ரொம்ப அவர் பிடிச்சது. நான் கல்யாணம் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். ஒன்றா இருந்துச்சு. அவருக்கு மேலே எனக்கு நம்பிக்கையோடு நான் கல்யாணம் பண்ணேன். அவர் ஏமா நம்பிக்கை வைக்கல சுத்தமாக. பணத்துக்கு வந்து உன் தொட்டு நீ சொல்கிறார் சார்ஜு எல்லோரும் முன்னாடியுமா கூட பேசுவார். அப்படி எங்கள்கிட்ட எப்படியே பண்ணத்துக்கு தான் உன் தொட்டேன். அவங்க ஃப்ரெண்டுங்களாம் சொல்லி அனுப்பிக்கிறாங்களாம். என் பெரியம்மா வந்து எல்லோரும் சொல்லி அனுப்பிக்கிறாங்க. நான் உனக்கு பணத்துக்காக தான் தொட்டேன், வேறு எதுக்கும் தொடல. எவ்வளோ நாள் ஆச்சு பிரிஞ்சு? 2 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு அன்னைக்கு? எதுக்காக பிரிஞ்சிங்க? எதுக்குன்னாக்கா எங்கள் வீட்டுக்கார ஊர்லேருந்து வரேன்னு சொன்னார். சரி, நான் என்ன பண்ணேன், லேட் ஆகியிருந்தேன்.
சரி நான் வீட்டில் போய் சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வர வரைக்கும் காற்று வரல அவர் லேட்டாக ஒரு மணி தான் வந்தார் வீட்டுக்கு. வந்துட்டனால நான் என்ன பண்ணேன், சரி வாங்க உள்ள சாப்பிடுங்க சொன்னேன். வேணான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு தருவார் வேணாம் நான் டேட் ஆகிக்கிறேன் எனக்கு தள்ளி போங்க சொன்னேன். தள்ளி போடல, என் பார்த்து தான் பார்த்தாரு. நான் சொன்னேன் என் பார்த்துட்டு படுக்காதீங்க, நமக்குன்னா தெரியும், நான் தான் சொல்கிறேன். என் பார்த்து பார்த்தாக்கா என் குழந்தைக்கு நீங்கள் தான் துணி மாற்றணும் எல்லாம் மரணம் சொன்னேன். நீங்கள் மறுபடி வந்து நாங்கள் தள்ளி குத்தினாக்கா யாரும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. வந்து துணி எடுத்து கொடுத்து எல்லாரோட ஹஸ்பண்ட் வேலை தான். எங்கள் வீட்டுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணோம். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பார்த்துலாம் படுப்பேன் எல்லாம் பண்ணான்ட்டு அசிங்கமாக பேசுறது. எங்கள் அம்மா பார்த்து கேட்குறாரு, உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணிட்டு வந்து எங்கள்கிட்ட நீ படுக்கலனாக்கா. எங்கள் அம்மா பார்த்து பேசுறதுக்கு ஏன் மேடம் நான் இருக்கிறேன் அவங்களுக்கு. எங்கள் அம்மா அந்த சொல்லுங்கள் மேடம். அப்புறம் சண்டே ஆச்சா? அசிங்கமாக பேச சண்டை போட்டார், அடிச்சு செத்துனாரு. அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? நான் என்ன பண்ண முடியும், அடிச்சு செத்து காசு அடிக்கினாரு. ம் குடி பதிலுனா தெரிஞ்சுட்டா இருக்கு. ம் நாங்கள் தான் உட்காந்துருந்தேன், கோடி சொல்லிட்டு கட்டி எடுத்து அடிக்கிறாரு. ம் நான் என்ன பண்ண சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, போயிட்டு ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நான் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நான் அது இல்லாமல் சொல்ல முடியும், மறுபடியும் எங்கே நான் சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படி சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க மேடம். நான் அது எதுவும் கண்டுக்கல. வீட்டாண்ட வர அசிங்கமாக பேசுவார், திட்டுவார், எல்லாம் பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் அவருக்கு பண்ணதில்லை. அவர் எனக்கு வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கும் நிம்மதியில் எங்கள் அண்ணனுக்கும் நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டாரு. இப்போ உங்கள் வீட்டுக்காரரோட வாழ போறியா தனியாக இருக்க போறியா? எனக்கு எங்கள் வீட்டுக்காரரும் என் குழந்தை வேணும். என் 3 பழக்கத்தை விட்டு வந்தாக்க நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம். என்ன 3 பழக்கம்? குடிக்கூடாது, சீட்டை இருக்கக்கூடாது, பொண்ணு கூட சுற்றக்கூடாது. 3 இருக்கா? 3மே இருக்குது. மேடம் ஒன்றும் இல்லை மேடம், அவங்க லவ் மேரேஜ். அப்படியா? ஆமாம் உங்கள் சம்மதம் இல்லாமல் கல்யாணம்? ஆமாம், எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம். உங்கள் அண்ணன் பையன் தானே? அண்ணன் பையனாக இருந்தாலும் நான் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இவங்களை நம்பி அவனை இவ்வளோத்துலேருந்து வளர்த்தேன். அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. என்ன இவனை வளர்த்து ஆளாக்குனேன். ஆளாக்கி என்ன பண்ணேன், நம்பிக்கை மேலே இவங்களை விட்டுட்டு போனோம். அந்த நேரம் இவங்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்க. இவங்க என்னாண்ட மூடி மறைச்சிட்டாங்க. நானுன்னு சரி நம்ம பொண்ணு நம்பிக்கை தானே, என்ன மேடம் சொல்கிறது, நம்ம பொண்ணு மேலே சந்தேகம் வரலாமா, நம்ம அண்ணன் மேலே பிள்ளை மேலே சந்தேகம் வரலாமான்ட்டு நான் சந்தேகம் எல்லாம் வரல. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இவளையும் கேட்டேன் அவனையும் கேட்டேன். என் தலைமையில் அடிச்சு 2 பேரும் சத்தியம் பண்ணாங்க, நாங்கள் அந்த தப்புங்கள்லாம் பண்ணலை அப்படின்ட்டு. நான் அப்பயும் என் மனசாட்சிங்க சொல்கிறேம்மா மேடம், நான் அப்பயும் நான் எனக்கு 2 மேலே நான் தப்புன்னு நினைக்கல. இந்த பொண்ணு வாந்தி எடுத்துச்சு ஒரு நாள். சரி என்னடி மாதிரி இது நீ பாரு டாக்டர் அப்படின்னு டாக்டர் இட்டு போனேன். பார்த்தா அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரையும் கேட்டேன். நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டேன்ல, என்னால் உண்மை சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் சொல்லியிருந்த என் பிள்ளைக்கான பண்ணனே. அதே சமயபுரம் கோயில் உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி தந்துட்டு போனேன் கௌரவமா, இப்போ வந்து என் அசிங்கப்பட்டுட்டேன்னு கேட்டதுக்கு பதில் எதுவுமே சொல்ல. அந்த கோத்தில் என்ன பண்ணால் போனேன், தாலி எடுத்தேன். நீங்களா பண்ணிக்கோங்க, கல்யாணத்துக்கும் நான் போகல மேடம், நீங்களா பண்ணிங்க விட்டுட்டு நான் பாட்டு வந்துட்டேன். அதிலிருந்து இவோ ஒரு பொண்ணு தானே? ஒரே பொண்ணு. அதிலேருந்து அவன் வளகாப்பு கிளகாப்பு எதுவுமே நான் செய்யலை. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. உள்ள பொறுப்பு கூட போகல. அப்புறம் எல்லாரும் எனக்கு திட்டுவாங்க மானாவரியா. ஒரு பொண்ணை பெற்ற சித்திரவதை அனுபவிக்கிறா. என்னான்னு நீ போய் பார்க்க வந்து நான் 1 நாட் குஷ்ட் அடிப்பேன். அவள் வாய்க்கு அவளே தேர்ந்ததுன்னு அவளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. எங்கள் பையனுக்கு கல்யாணம், எங்கள் நடு பையனுக்கு கல்யாணம். 2வது பொண்ணை பார்த்து எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன், 2வது பிள்ளைக்கு. அப்போ இவள் பேரில் பத்திரிக்கையில் போட்டாங்க. நான் வேணான்னு சொன்னேன். எங்கள் ஊர் மனுஷெல்லாம் கேட்டு பத்திரிக்கையில் போட்டாங்க. நான் எதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் பத்திரிக்கையில் போட்டிங்க, உன்னை எதுவும் அவன் கேட்க போகிறது கிடையாது. என்னத்தான் வந்து 10 பேர் அசிங்கமாக பேசுவோம் மேடம். என்ன அவன் குஷ்டு வந்து பேசுகிறேன்னா அதெல்லாம் என்னால் வாயால் சொல்ல முடியாது. நீங்கள் தானேம்மா வளர்த்தீங்க? வளர்த்தேன், வளர்க்கலன்னு சொல்ல மேடம். குடிச்சிட்டு அவன் சைக்கோ மாரி பேசுவான் மேடம். அசிங்கமாக கேட்பான், ஏன்டா மாரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஊர் மனுஷால் பேசுகிறாங்க எப்படிம்மா அப்படின்ட்டு போட்டான். அப்போ தான் போய் கூப்பிட்டேன், கோயிலில் தான் இருக்கிறோன்ட்டு. கோயிலில் கூட
எவ்வளோ கேட்டு கெஞ்சி இவ்வளோ ஒன்று சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்டு நல்லபடியாக இருந்தோம் மேடம். எந்த சச்சரவு இல்லை, சண்டை இல்லை. மச்சான் மாமியாருன்ட்டு எல்லாம் வத்தியுமே நல்லா தான் இருந்தோம். எட்டியம்மா கோயிலுக்கு ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்யறதுக்கு நானும் இந்த பொண்ணு மாசமாக இருந்தது. இவங்க 2வது இந்த பொண்ணு மாசமாக இருக்கும்போது இவங்க வீட்டில் தான் நான் இருக்கிறேன். இந்த பொண்ணு முதல் குழந்தை தான் எதுவும் பாடம் எடுக்கலையே, 2வது குழந்தைங்கனாச்சும் நம்ம பாடம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு 2வது மாசமாக இருக்கும்போது இவங்க வீட்டில் தான் இருக்கிறேன். இருக்கும்போது இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை என்னன்னு தெரியாது. நான் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். இவன் சொன்னான், என் அம்மா எங்கள் வீட்டுக்காரன் அடிச்சிட்டாருமா, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. எதுக்குடின்னு குழம்பு வைக்கல, ரசம் வச்சேன். சார் நான் அடிச்சவன் மரம் போடி, யார் அடிச்சது வாண்டி தானே அடித்தான் அப்படின்ட்டு நான் இவளையும் கேட்கல, நான் அவனையும் கேட்கல, எதுவுமே நான் பேசலை. வயிற்றுல குழந்தை செத்து போச்சு. இவன் ஏந்துச்சு, அம்மா வயிற்று என்னடி என்ன குழந்தை எதுவும் இல்லைம்மான்னு. உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வைடி, வாம்டனே ஆஸ்பத்திரி போகலான்ட்டு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. ஃபோன் பண்ணி வர வச்சா வந்தேன். ஆஸ்பத்திரி எடுத்து போனோம். அங்கேயும் தகவல் எதுவும் சொல்லலை. நீங்கள் ஜிஎஸ்சி எடுத்துமாங்கனாங்க. உராம்பட்டி ஜிஎஸ்சி எடுத்துன்னு வந்தோம். அங்கேருந்து எக்மோருக்கு போனோம். எக்மோர் போய் இதெல்லாம் சுல்பமாக முடிச்சு எடுத்துருந்துட்டேன் குழந்தைய. சரிதான் எப்பா ஒன்று பண்ண ஒன்று கஷ்டமாகுது என் வீட்டில். அந்த எட்டியம்மா குறை சொல்லிங்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு பொங்கல் வச்சு கடை வெட்டிடலாம் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டேன். இதில் என்ன மேடம் தப்பு? நீ தப்புன்னு சொன்னால் அவன் காலை நான் கிட்டத்தட்ட செருப்பால் அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். நாங்கள் எல்லாம் மூடும் வாங்கி வந்துட்டோம். அந்த அம்மாவுக்கு துணி மணி சொந்தம் பந்தங்கள்லாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு தலைக்கு குத்திக்கிச்சு. நீ எப்படி என் பொண்ணு தலைக்கு குத்திக்கும் போது நீ இந்த பிரார்த்தனை செய்தே. இதுலேருந்து வந்து ஆரம்பித்ததான் சண்டை மேடம் எனக்கு. அவர் எட்டி உழைச்சனால தான் குழந்தை இறந்து போச்சு. மேடம் அது நான் தான் சொல்கிறேன் மேடம். இது நான் போய் சொல்கிற இடம் கிடையாது மேடம். இந்த பேர் நான் வேலைக்கு போயிடுறேன். போயிட்டு வந்து கேட்டால் எனக்கு சொன்னாங்க, அக்கம் பார்க்குறவங்க சொன்னது தான் எனக்கு தெரியும். அவன் எட்டி வச்சனால செத்திசோ, அவன் எட்டி வதிக்காதனால செத்திசோ, நான் எதுவும் கண்ணால் பார்க்காத நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்ன மேடம் சொல்கிறது? அவளும் பொண்ணு, நானும் பொண்ணு, நீயும் பொண்ணு. நான் வேலைக்கு போயிட்டு நான் காத்தால 6 மணிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருப்பேன். 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். சரி, இதில் பிரச்சனை ஆயிட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த பொண்ணு அவன் புருஷனோடய போகல? புருஷனோட போல இது என்ன பண்ணிச்சு எப்படின்ட்டு அவன் கோயிலாண்ட அசிங்கமாக எங்களெல்லாம் பேசினான். இந்த பொண்ணை அடிச்சு வாய்ங்கெல்லாம். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, நான் எங்கன்னா போகிறேன்ட்டு போயிடுச்சு. எங்கள் பேரன் எங்கள் சொந்தக்காரர் என்ன பண்ணாங்க, இட்டு போயிட்டாங்க. நான் தேடி கண்டுபிடிச்சி இட்டாந்தேன். மகளிரில் அவனை தான் கேஸு கொடுத்தான். ஸ்ரீபெரும்புத்தூர் மகளிரில் அவனை தான் கேஸு கொடுத்தான். கேஸு கொடுத்துன்னு பேசணும். பேசி அவங்களாண்டே ஏம்மா இந்த பொண்ணை நீங்களே வாய வைங்க, நாங்கள் எதுவும் சொல்லன்ட்டு அவங்களாண்டே ஒப்படிச்சு அவங்க கூட அனுப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீ அத்தோடு நீ வச்சுன்னு வாழ வேண்டியது தானே. நீ ராத்திரில் அடிச்சு உனக்கும் அவனுக்கு என்ன சண்டை ஆச்சு, எது சண்டை ஆச்சுன்னு தெரியல. 3 மணிக்கு கத்தின்னு ஓடியார் என் வீட்டாண்ட. அவங்க இருக்கிறதுக்கு நாங்கள் இருக்க கொஞ்சம் தூரம். 3 மணிக்கு வர 3 மணிக்கா? ஆமாம் மேடம். விடியகாலம் 3 மணிக்கு ஓடியார என் வீட்டுக்கு. அப்போ தான் நானும் சரிதான் வேலைக்கு போகலான்ட்டு ஏந்திருக்கலான்ட்டு தூங்கினே இருக்கிறேன். இவன் குரல் கண்டு நான் ஏந்திரிச்சுக்கிறேன். என்னடா எனக்கு நடுப்பேன்னு கேட்குறேன். முட்டியேசு என்ன சீத்தா குரல் மாதிரி கேட்குது பாருமான்னா, நாய்ங்கெல்லாம் கொலிக்குது இந்த பொண்ணு. முன்னாடி என்ன அவன் அடிச்சு எனக்கு தேய்ச்சிட்டான். நீ அடிச்சு தேத்துனில்ல, அந்த பொண்ணு வந்துச்சுல்ல, நல்லா வந்தானே மேடம். வந்து மச்சாங்கிறேன் மாமியார் இருக்கிறேன். நான் எப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், எது தப்பு பண்ணேன், நேற்று உன் தங்கச்சிங்க வரலை, எதுனா ஒன்று கூட ஒன்று ஆச்சுன்னா யாரை கேட்பேன், நான் தானே கேட்பேன். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அதுக்கப்புறம் போகவே இல்லையா அவங்க பொண்ணு? அதுக்கப்புறம் அவன் கூப்பிடல, போகல. நான் ஒரு 2 மாதம் கழிச்சு குடிச்சிட்டு வந்து நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறேன், நான் எனக்கு டைவர்ஸு கொடு, என் தாலி அதுக்கு நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். தாலின்ற பிரச்சனையே பேசாது. இன்னைக்கு கூட எந்த கோர்ட்டு போலும் நான் தாலி கை கொடுக்க மாட்டேன். உன் கூட தான் வாயணும். என்ன தாலின்ற பிரச்சனையே எங்கே பண்ணாலும் வரக்கூடாது. அவங்க கூட தான் மேடம். இப்போ கூட சொல்கிறேன் மேடம், செத்தாலும் அவன் கால் மட்டும் தான் அவன் சாகணும், அவன் செத்தாலும் இவன் கால் மட்டும் தான் சாகணும். தாலி மட்டும் அறக்க மாட்டேன் மேடம். ஆமாம், தாலி அத்துட்டு பாடுற வேதனை எனக்கு தான் தெரியும். நான் 28 வயசில் தாலி அத்துட்டு இந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்ன அது மாதிரி என் பொண்ணை தாலியாக இருக்க நான் விட மாட்டேன். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன நீதி சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என் பிள்ளைங்க என் பொண்ணும் கட்டுப்பாடு, நான் கட்டுப்பாடு. வேலை செஞ்சு தான் 3 பசங்களையும் வளர்த்தீங்க.
4 பிள்ளைங்க நான் வேலை சேர்த்தேன் வளர்த்தேன். இவனோட 5 பேர் நான் வளர்த்தேன். நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். 3 ஆம்பளை பசங்களா? எனக்கு 3 ஆம்பளை பசங்க. அவங்க எல்லாம் வேலைக்கு போகிறாங்களா அப்போ? அப்பெல்லாம் யாரும் வேலைக்கு போகல. இந்த பொண்ணு 2.5 வயசு மேடம் என் வீட்டுக்கார சாகும்போது. நான் எவ்வளோ கல் மண்ணெல்லாம் ஒழிச்சுதான் நான் கஷ்டப்பட்டு அதனுடைய வேதனத்தை அவன் தாலியாருக்கு சொல்லும்போது நான் அறக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன் சேர்த்து வைக்க வேண்டியதானே மருமகன்ட்ட? எப்படி மேடம் சேர்த்துக்க முடியும்? மேடம் அவர் வந்து கேட்கும்போது எப்படி தெரியும் கேட்குறாரு? மேடம் இருமா, அவர் எப்படி தெரியும் கேட்குறாரு? வாமான்னு கூப்பிடுவாரு. குஷ்டு வந்த கூட எப்படி அசியமா பச்சையா கேட்குறாரு. அது என்ன மட்டும் இல்லை, இங்கே அண்ணன் சேர்த்து 3 அண்ணன் 3 அண்ணன் கேட்குற என்ன பேச்சு மேடம் அது? எனக்கு இங்கே அண்ணன்னா உங்கள் அப்பா மாரி எனக்கு என்ன பேச்சு பேசணும்? அதுக்குன்ட்டு எல்லாருமே பேசுத்தா? ஒரு ஜனமே எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது. எனக்கு வேலை பார்த்துட்டு எங்கள் குடும்பத்துக்கு வேலை பார்த்துறாரு. மூத்த அண்ணனா நீங்கள்? அண்ணா 2வது அண்ணா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை மேடம். இப்போ அந்த பொண்ணு அவரோட வாழணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? மேடம் வாழணும் தான் நினைக்கிறேன் மேடம். நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஸ்ரீபெரும்புத்தூரில். அது ஒரு கோயில் பிரச்சனைக்காக அவன் அது சொன்னாங்க அம்மா. சண்டை போட்டுவான். என் மேலே நான் வேலைக்கு போகும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இல்லை, ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆளு கூட எப்படி வாழ வைப்பீங்க நீங்கள் தங்கச்சியை? இல்லை நான் சொல்கிறேன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தேன் மேடம். அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, நாங்கள் தான் வளர்த்தாங்க. சரி ஒரு பிள்ளையாக வளர்த்து என்ன பண்ணால் சரி மாமா மச்சன்ற முறையில் சரி அவனுக்கு யாரும் சொந்தமாக இருந்தவங்களுக்கு பொண்ணு தரமாட்டான்னு சொல்லி இருக்கிற தங்கச்சி தரேன்னு சொன்னோம். ஒத்துக்கிட்டோம். இல்லைன்னு சொல்ல கொடுத்தாச்சு. நல்லா தான் இருந்தாங்க 2 வருஷமாக. அம்மா என்ன பண்ணாங்க, திடீர்னு வந்து ஒரு சொந்த பிரச்சனைக்காக சரி ஒன்றா இருந்தால் எல்லாம் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாமி கும்பிடும்போது என்ன பண்ணோம், இதுமாதிரி அதெல்லாம் சொல்லிட்டாங்க. கூப்பிட்டேன். நான் கேட்குறது அவள் என்ன சொல்கிறான்னா என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்கலாம், அடிச்சுட்டு தான் இருக்காரு சொல்கிறா. அது எனக்கு தெரியாது மேடம். அதுதானே நம்ம வந்து பக்கத்தில் இல்லை, நம்ம தனியாக சரி, இப்போ இருக்கோம். தங்கச்சி அவரோட வாழணும்னு நினைக்கிறாளா வேண்டாம் சொல்கிறாளா? அது தெரியலீங்களா, அவங்கள தான் கேட்கணும். அது நீங்கள் கேட்க மாட்டீங்களா தங்கச்சிட்ட? அதை நான் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க திடீர்னு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, வாழணும் தான் நினைக்கிறான்றாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் என்ன பண்ண சொல்ல போகலாம். அம்மா வேற அவங்களோட தான் வாழணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், நான் தான் சொல்கிறேன்னே, செத்தாலும் அவள் கால் மட்டும் தான் அவன் சாகணும். அவன் வந்து இவள் கால் மட்டும் தான் சாகணும். நான் வந்து இது பிரிக்கவே மாட்டேன். இதே இடத்துல கூட நீங்கள் இது மாதிரி தான் தீர்ப்பு சொன்னாலும் நான் அது ஒத்துக்க மாட்டேன் மேடம். வாய்ந்து தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் 2 பேர் பண்ண தப்பில் அந்த குழந்தை தானே அனுபவிக்குது. என்ன நீங்கள் 2 பேர் பண்ண தப்பில் அந்த குழந்தை அது என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்குத்தான் எனக்கு வழி காட்டணும். உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது தான் அது உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது தான் பாவம். இந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த அம்மா சொல்லலை, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது எல்லா கப்பல்ஸ்க்கும் அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லா தம்பதிகளுக்கும் தான் சொல்கிறாங்க. பசங்க என்ன தப்பு பண்ணிச்சு? இப்போ நான் தானே அனுபவிச்சேன்னா என் ஆம்பியன் விதி என்ன மேடம், விதி. என் ஆம்பியன் சேர்த்துட்டாரு. நான் உங்களெல்லாம் வளர்க்கறதுக்காக நான் தானே அனுபவிச்சு கஷ்டப்பட்டேன். நீங்கள் 2 பேர் ஊர் வரும்போது அது அடுத்த வீட்டில் போய் ஒரு வேளை சோத்துணும்னா அதுக்கு என்ன விதி வந்துச்சு நான் கேட்குறேன். கரெக்ட் கரெக்ட். ஆனால் இன்னொரு விஷயம் கூட இருக்குமா, நீங்கள் இப்படி கட்டாயப்படுத்தினீங்கன்னா இல்லை மேடம் சொல்கிறேன், நீ வந்து என் வீட்டில் நீ சந்தோஷமாக கஷ்டப்பட்டு நீ துண்டுற. நான் பெத்த பொண்ணுக்காக நான் பேச மாட்டேன். நீ கஷ்டப்படுற 3 வேளை துண்ட நிம்மதியாக இருக்கிற நீ. அவன் எங்கே போகிறான், பொறுக்குறான், பொறுக்கி துண்டுறான். என்ன அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு? எவ ஒருவா சோறு போடுவா, எவ ஒருவா ஒன்று வாங்கி தருவான்ட்டு அது ஏங்கி கிடக்குது. அந்த பாவமெல்லாம் உங்களுக்கு சுத்தாது. சரி, அதை ஒத்துக்கிறேம்மா, ஒத்துக்கிறேன். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிற, அடித்து உதச்சி குழந்தைய சாகடிச்சிருக்காருன்னா எப்படி அந்த பொண்ணை வாழ்வா? நீங்கள் ஏன் அப்படி கட்டாயப்படுத்துறீங்க? அது தப்பு. மேடம் ஸ்ரீபெரும்புத்தூரில் அப்போ தானே சமாதானம் பண்ணி அவங்க தான் அனுப்பிச்சி விட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இவங்கள தான் கயத்துலாம் போட்டு எங்கள் கணவரை நான் போகிறோம் இவங்க தான் போனாங்க. இல்லைன்னு சொல்லிங்களே. இல்லை, எட்டி உதச்சி குழந்தை சாகிற மாதிரி அடிச்சிருந்தா அது எவ்வளோ பெரிய பாவங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான். ஆனால் அது நடந்தது. இது எப்படின்னாக்கா ஸ்ரீபெரும்புத்தூரில் கேஸ் தரத்துமே நடந்தது. நாங்கள் ஹாஸ்பிட்டல் நாங்களும் போனோம். அடுத்த ராத்திரி நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போயிட்டு நாங்களும் பார்த்தோம், கூட இருந்த எல்லாமே செஞ்சோம். நானே தான் எடுத்துன்னு போயிட்டு பிணை வரையில் குழந்தை எடுத்து போய் அவருக்கு எதுவும் கொடுத்துட்டு வரோம். கொடுத்துட்டு நீங்களும் அடக்கம் பண்ணிடுன்னு சொல்லி தான் கொடுத்துட்டு வரோம். எல்லாமே ஏன்னா மோசமான பையன் தான் குடிப்பான், எல்லாம் பழக்கம் இருக்கு. இல்லைன்னு சொல்ல குடிப்பான், சீட்டாடுவான், கூத்தாடிட்டு போவோம் மேடம். அப்புறம் எப்படிம்மா அந்த பொண்ணு வாழும்? 3 அவனால இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவன் குஷ்டா சைக்கோவோட கெட்டு போச்சு. அந்த அளவுக்கு அவன் பேசுவான். எப்படி அவன் வாழும்? அவன் வந்து பேசுறது வந்து நம்மளெல்லாம் காது கொடுத்து பேச முடியாது. அந்த மாதிரி அசிங்கமாக கேட்பான். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவள் பிள்ளைக்காக எதிர்காலம் வாழ்ந்துட்டு ஆகணும். அவள்
என்ன பண்ணுறது மேடம் அப்படி எப்படிம்மா வாழ்வா? இவ்வளோ நீங்களே சொல்கிறீங்க இவ்வளோ தப்பு பண்ணுறாருன்னு, எப்படி மேடம், வாங்க? தப்பு பண்ண சொல்கிறேன் மேடம், நான் சொல்லல. அந்த புள்ள என்ன பாவம் பண்ணி சரி, அந்த புள்ள எப்படி பார்ப்பாரு அவரு? இப்படியெல்லாம் பண்ணறதால எப்படி புள்ளைய பார்ப்பாரு? அவன் எதுவும் எங்க அவங்க அக்கா வீட்டை விட்டு வச்சுக்கிறான். அவங்க கிட்ட கிடையாது, அவங்க கிட்ட கிடையாது குழந்தை, அக்கா வீட்டில் சேலத்தில் இருக்கிறான். உங்கள்கிட்ட இல்லையா குழந்தை? இல்ல. என்கிட்ட இருந்து எல்லாம் அடிச்சு நைட் ஒரு நைட்டு இவனை அடிச்சு தேய்ச்சிட்டு நைட் ஒரு நைட்டு கேப்பார் பேச்சு கேட்டுன்னு போயிட்டான். தைக்கணும் யாரும் இல்லை, அக்கா இல்லை சொன்னீங்க. அது எல்லாமே எல்லாம் சொந்த பந்தம் இருக்காங்க மேடம். சொந்த பந்தம் இருக்கிறாங்க. சொந்த பந்தம் இருக்கு. பெரியப்பாரு பிள்ளைங்க, பெரியமா பிள்ளைங்க, பெரியப்பாரு பிள்ளைங்க. இப்போ கூட அவன் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? அவன் எங்க இருக்கிறான்னு சொன்னா, எங்க அக்கா வீட்டில் இருக்கிறான் பயன்தானத்தில். அங்கத்தான் 6 மாசமா துண்றான் சாப்பாடு. இப்போ என்னன்னு வந்த இடத்துல வந்து நான் சேலத்துலேருந்து வந்தேன்னு சொல்லுவான். இன்னைக்கு காத்தால கூட அங்கே தான் வரான் பைக் எடுத்துன்னு. எல்லாமே இப்போ இங்கே தான் இருக்காங்க. சரி, நீங்க எப்படி அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி அவங்களோட வாழலாம் சொல்றீங்க? நான் கட்டாயப்படுத்தி வாயணும்னு சொல்றது மேடம், அந்த ஒரு புள்ளைக்கு வந்து அந்த ஒரு புள்ளைய அவர் பாப்பாரா? பாப்பாரா? அதுக்காக என்ன இப்படி பண்ணி எல்லாம் பண்ண நீங்க சொல்றீங்க தப்பான இடத்துக்கு போறாரு, தப்பான விஷயங்கள் சரி, பண்றாரு. அவங்களோட முடிவை விட்டுருவோம். அப்போ அப்போ நாங்களோட முடிவு, என் முடிவு நான் அதான் சொல்லுவேன். நீங்க கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. என்னோட அவ முடிவு விருப்பம் என்னது கேளுங்க. நீ கேட்டுங்க மேடம், நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கெல்லாம் அவ விருப்பப்படி கல்யாணம் பண்ணதுனால கோவமா? அப்படி இல்லை மேடம். எப்போவுமே வந்து என்ன நினைக்கிறேன்னாக்கா, எல்லாருமே லைஃப் நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் தங்கச்சி சரி நீ கட்டு குத்தம் குழந்தை வந்துச்சு, 2வது குழந்தை இறந்து போச்சு, தங்கச்சி வேணுன்ற அப்போ வந்து தங்கச்சி வேணுன்ற உறவில் வேணுன்ற சண்டை போட்டு நாங்கள்லாம் தனியாக ஒதுங்கி நின்று 2 வருஷம் நாங்கள் அவங்க விருப்பத்தை கல்யாணம் பண்ணதுனால. இப்போ தங்கச்சி வேணுன்ற உறவில் தான் நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்தோம். நாங்கள் ஒன்றா சேர்ந்தாலும் திருப்பி பிரச்சனை ஆரம்பிக்குது. எல்லாம் எப்படின்னாக்கா, இவங்க வந்து அடிக்கடி சண்டை போடுறது, நம்ம வீட்டு பக்கம் வர்றது, அவங்க குளிச்சுட்டு வந்து நம்ம சத்தம் போடுறது, அக்கம் பக்கம் இருக்க பார்க்குறவங்க வந்து நம்மளை அசிங்கமாக நினைக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கேவலமாக தோணுது. எப்படின்னாக்கா, இது ஒரு ஜென்மத்துக்கு ஒரு பொண்ணு கொடுத்துட்டு நம்ம வந்து இவ்வளோ அசிங்கப்படுறோமேன்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது. அதனால் நான் பண்ணுறேன், நம்ம சரி என்ன தான் நாளைக்கு அவனை அடிச்சுட்டு வச்சுக்கேன், தங்கச்சி நம்ம திரும்பலாம்ல, எப்படி அவன் வீட்டுக்காரன் அடிச்சிங்க, அவள் தான் குளிச்சுட்டு வந்து பேசுகிறான்னு தெரியும், நீங்கள் அவர் அடிச்சிங்க அப்படி நம்ம போய் திரும்பக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எதுவும் பேசுறது கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு டைம் அடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல அடிச்சிருக்கேன். நம்மளும் ஒரு மனுஷன், ஒரு பொறுமை இருக்குது. என்ன பண்ணுறது? 3 அண்ணங்க இருக்கீங்க, இவரை சரி பண்ண முடியாதுன்னு நினைச்சா மேடம் முடியாது மேடம், கண்டிப்பா முடியாது. இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணும்போது சொல்லுங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. அதுதான் நான் பண்ண தப்பு. வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறது. வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கோம், எங்களெல்லாம் கேர் பண்ணல. அவங்க பாட்டுன்னு அவங்க சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்த்தாங்க. அந்த டாக்டர் அண்ணன் கூட போய் தான் சொன்னான், எனக்கு தெரியாதுன்னா. டாக்டர் அம்மா கேட்டாங்க, அசிங்கமாக கேட்டாங்க அவளை, தெரியாதுன்னு எப்படி உனக்கு தெரியாது எப்படின்னு நடந்திருக்கும். சொன்னால இல்லைன்னு கேளு. சொன்னா நான் இல்லைன்னு சொல்லி அவரோட வாழ புரியா இல்லையா? வாழது எனக்கு விருப்பம் தான் மேடம். ஆனால் அவர் 3 பழக்கத்தை விட்டுட்டு வந்தாக்கா நான் அவர்கிட்ட நிம்மதியாக வாழறேன். நான் சொன்னதுனால 1 மணி நேரத்துல 3 பழக்கத்தை விட்டுருவாரா? அதெல்லாம் நடக்காத விஷயமா? நான் கூட வாழ கூட முடியாது. அப்படின்னா இதுதான் என் நிலமை. வச்சு கூட இல்லைன்னு என் பாட்டி நான் எங்கே ஓடி போயிட்டா, என் கூட ஓடி போயிட்டா சொன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை என்ன வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து குழந்தைய வச்சு பார்க்க கூடாது? நான் பார்த்துக்கிறேன் மேடம். அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கல்ல, இந்த முடிவு வந்து நான் ஆரம்பத்துல எடுத்தேன். சரி, என் குழந்தை நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து எப்படி என்னை அடிச்சு என் குழந்தை பிடின்னு போயிட்டு வர முடியும்? யார் எனக்கு பாதுகாப்புண்ணா? அவங்க வந்து குழந்தைய வச்சு பார்க்க தனியாக தான் இருக்க முடியுமா? ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்க முடியாது. ஆமாம், தனியாக தான். அவங்க கூட நான் இருந்தாலும் தனியாக நான் இருந்தால் கூட எப்படின்னாக்கா, நாளைக்கு சப்போஸ் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சுனாக்கா வரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை எதனா பேசுறது, இவங்களை எதனா பேசுறது, நம்ம அண்ணன்ற முறையில் நம்மளுக்கு கோவம் வரும். அம்மாவுக்கு நம்ம கோவம், என்னடா அவங்க ஒய்ஃப் இப்படி பேச சொல்லி நம்ம மேலே கோவம் வரும். பல பிரச்சனைகள் வரும். அவங்க தனியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்க மாதிரி இருந்தாங்க ஃபேமிலியில். இப்போ தான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வருதுங்க. சின்ன ஒரு கிலோனாலும் என் வாழ்க்கையை அடிமையாக இருக்கமா இருக்கு. நான் அவருக்கு வந்து அடிமையாக இருக்கமா. எந்த பொண்ணுக்குமே இது நிலைமை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நிலைமை நீங்களே தேடிக்கிறது. அப்படியே நானும் தேடிக்கிற முடிவு தான் நான் இப்போ பண்ணுறது. எது கேட்டாலும் என் மேலே தான் குறை சொல்ல சார், அவர் மேலே குறை யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு 2வது குழந்தை இறந்து போச்சா? ஆமாம். எப்படி? அது எப்படின்னு எனக்கு தெரியாது மேடம். அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை கறி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஆனால் பாக்கெட்லலாம் பணம் இருந்துச்சு, என்கிட்ட இல்லை. விளையாட்டுக்கு சொன்னேன், என்கிட்ட காசுலாம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு நேராக பைக்கில் உட்கார வச்சு போயிட்டு கறி 1/2 கிலோ, மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்து அவங்க 2 பேரும் தான் வீட்டில் இருந்தாங்க.
நான் போயிட்டு கணக்கு கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வரேன்னாங்க. ஃபோன் பண்ணி 2-3 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதுக்கு அவங்க எப்படிம்மா குழந்தையா இருந்தது? இவர் எட்டி வச்சு தான் மேடம். ஏன் மேடம் நான் போய் சொல்ல போகிறேன்? சீதா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சீதா. உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் எதுவுமே. நான் மேடம்னா பக்கத்தில் உட்காருங்க, கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க. எப்படி குழந்தையா இருந்தது? இவர் எனக்கு முதுகில் ஏற்றி வச்சார் மேடம். எதுக்கு வச்சாரு? நான் அவரு குடிச்சிட்டு வந்தார். ரசம் எதுக்கு வச்ச சொல்லிட்டு குண்டோட தூக்கி போட்டார். எதுக்கு குண்டோட தூக்கி போட்ட சொல்லி கேட்டதுக்கு கேட்டார் என்ன. ஏன் அந்த வார்த்தை கேட்குற அப்படி சொன்னதுக்கு எட்டி ஒழிக்கிறார் மேடம். இங்கே முதுகில் எட்டி வச்சு இப்படி நான் சாஞ்சதுக்கு அந்த குழந்தை இறந்ததுக்கான இவரால் தான். ஏன் மேடம் ஒரு குழந்தை இறந்ததுக்கு நான் போய் சொல்லுவேன்? இவர் தப்பு பண்ணன்ட்டு அவர் மறிக்கிறதுக்கு இதுவாகுது. சரி நான் வந்து அடித்தேன். அப்போ உங்கள் அம்மா எங்கே போனாங்க? எங்கள் அம்மா 6 மாசமா எங்கள் வீட்டில் மேடம் தான் எங்கள் அம்மா கூட சாப்பிட்டு சொல்கிறேன். மேடம் இவங்களும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஒய்ஃபும் வந்து சாப்பாடு போடல. என் வீட்டில் தான் 6 மாசமா மேடம், இருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் நகராட்சி வேலைக்கு போயிடுவோம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தாங்க மேடம். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இல்லை phone பண்ணாங்க. மேடம், இது சனிக்கிழமை நடந்த கதை. இது சனிக்கிழமை நடந்த கதை. இது வந்து சனிக்கிழமை அந்த கதை சனிக்கிழமை நான் நான் வேலைக்கு போயிட்டேன் போய் சொல்கிறேன் மேடம். சீதா. சனிக்கிழமை வேலைக்கு போயிட்டு நைட் 8 மணி தான் சீதா வரேன். போய் சொல்லாது சொல்லிட்டம்மா. சரி விடு, நான் பண்ண தப்பு தான். குடிப்பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இருந்துச்சு மேடம், இப்போ குடிக்கிறதில்ல மேடம். ஒரு 6 மாசமா. சீட் ஆடுவீங்களா? சீட்லாம் விளையாட மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து டைம் பாஸுக்கு வந்து நாங்கள் வண்டியில் டியூட்டியில் இருப்போம். டியூட்டியில் இருக்கும்போதே பசங்க எல்லாரும் இதுதான் சொல்றாங்க, டைம் பாஸ்க்கு ஆரம்பிச்சோன்னு. எல்லாம் நாங்கள் வந்து டிரைவருங்களுக்குலாம் தான் விளையாடுவோம். இப்போ இங்கே 4 பேர் இருக்குன்னா நாங்கள் 4 பேர் மட்டும்தான். அப்புறம் 7 மணிக்கு மேலே தான் வண்டி வந்து நோ என்ட்ரியே முடியும். நல்லாவே தெரியும் அவருக்கும். என்ன அவரும் தான் கூட சேர்ந்து விளாண்டாரு டைம் பாஸுக்கு. அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதாவது சண்டை பேசிங்க. அது ஏன் என்னையும் கோத்து விட்றீங்க நீங்கள்? அதை இன்னொன்றும் கோத்து இல்லை, நீங்கள் தானே சேர்ந்து அந்த இடத்துல டைம் பாஸுக்கு தானே விளாண்டிங்க. டைம் பாஸ் காரணத்தால நீ கதை சொல்லக்கூடாதுங்க. வேலை என்னவா அத்தை நீ பேசணும். அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு வேற போகணும். லேடிஸ் கூட தொடர்பு இருக்கா உங்களுக்கு? வேறு லேடிஸ் கூடலாம் தொடர்பு இல்லை மேடம். உங்க அத்தையா சொல்றாங்க. மேடம் இவன் நான் வேலைக்கு இந்த பொண்ணு சண்டை போட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்துக்குது. இவன் ஃபோன் பண்ணிக்கிறா. நான் வேலைக்கு போயிட்டேன். இவன் குஷ்டு வந்து என்ன தெரியுமா கேட்குறான், நான் ஒரு பொண்ணாக கூட இருப்பேன், நீ ஏன்டி எனக்கு ஃபோன் பண்ணன்னு கேட்குறேன். அது ஒன்று. மேடம் அவளுக்கு எப்படி என் பொண்ணு ஃபோன் நம்பர் தெரியும்? அவள் வந்து என் ஆம்படி அவன் கேட்குறான்ல உன் பொண்ணு தாலியாத்து கொடுங்க. அவள் எப்படி என்னாண்டியே ஃபோன் பண்ணி அவள் பேசுகிறா? எந்த பொண்ணு ஃபோன் பண்ணி பேசுனா? நீ எந்த பொண்ணை வச்சிருந்தியோ அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி பேசுனா. எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? அத்தையா கல்யாணம் பண்ணி வச்சாங்க பொண்ணை கொடுக்குறேன்னு? அவங்க தான் மேடம் சொன்னாங்க. அப்படியா? அதுக்கு முன்னாடி நீங்க தப்பு பண்ணல? இல்லை தப்பு பண்ணதுக்கு முன்னாடி வந்து மேடம் பண்ணினீங்களா இல்லையா? தப்பு பண்ண மேடம். அவ்வளோதான். தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க மேடம். விட்டுருங்க. இது வயசுக்கு வந்து மஞ்சள் தண்ணி கூட காசு இல்லைன்னாங்க. நான் அப்போ கூட நான் தான் காசு கொடுத்தேன். அந்த காசு இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டனா சொல்லி கேட்டிருப்பேன், யார்கிட்டனா கேட்டிருப்பேன்னு ஏன் சொல்லி வாய்ஸ் காட்டல? எழுத்த சொல்லி காட்டாச்சு. பணத்துக்காக நீ என்கிட்ட வந்து படம் தொட்டது அதுக்கு தான் சொன்ன. நீ அதுக்குமே ஊரில் வந்து நீ எப்படி சொல்ற? எப்படி வேணுமாலும் பேசுவ சீதா. நான் ஒன்றும் அப்படி பேசுகிறாள் நான் கிடையாது. மனசு பேசணும். அவள் பேச திருட்டும். இதே இவனே என்னால் எத்தனோ வட்டி குடும்பம் நல்லா ஆகிட்டு போகிறா. உன் பொண்ணை தொட்டின காரணம் பெத்த தாய் மாரிக்கிறேன். என்ன கேட்டான் 12,000 கொடுக்கலன்ட்டு. உன் உடம்பு இருக்கிறதுக்கு 10 ரூபா பண்ண கூட 10 ரூபாய் கிடைக்க முடியாது. அந்த என் கடத்தை கட்டலான்னு அவன் கேட்டான் மேடம். அப்படி இல்லை, நான் பேசவே இல்லை. அப்போ நம்மலாம் போய் சொல்லாதீங்க. தேவ அந்த மகரை செத்துட்டா. கேட்கவே இல்லை. அந்த நிமிஷம் சாப்பிடாத கொள்ள நான் கடத்தை வாங்கி அவனுக்கு பணத்தை கட்டிட்டு வந்து சாப்பிட்டேன். அப்படிலாம் நான் கேட்கவே இல்லை. அப்படிலாம் நான் இந்த பேசல. 4 பிள்ளை சாட்சியா சொல்றேன். என்ன என் 4 பிள்ளை சாட்சியா சொன்னா இவன் அவர் சொன்ன தெளிவு வார்த்தை. இல்லாதப்ப பேசியிருப்பாரு. அவருக்கே ஞாபகம் இருக்காது. என் தெரு ஜனம் பூரா சிரிச்சாங்க. இங்க பாருங்க, குடிப்பழக்கத்தோட இருந்தாலும் பொண்டாட்டியோட வாழ இல்லை இல்லை, முடியாது. குடிப்பழக்கம் இப்போ இல்லை மேடம். குடிப்பழக்கம் கிடையாது இப்போ. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, மறுபடியும் குடிப்பழக்கம் எல்லாம் கூட அனுப்பிச்சிட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அடிச்சு உதச்சு ஸ்டேஷனில் அனுப்பிச்சு. அப்படி தான் சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க. பேசுறேன் நான் பேசிட்டு வந்துட்டேன். ஸ்ரீபெரும்புத்தூர் ஆமாம் மகளிர் மேடம் ஸ்டேஷன் சொன்னாங்க. நான் போனேன். நான் அப்போ வந்து லைன் வண்டி போயிட்டு இருந்தேன். லைன் என்ன பண்ணலாம்? நீங்க குடிச்சிட்டு வந்து தப்பான வார்த்தைகள் பேசினா என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன். என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் மேடம். முதல்ல புரிஞ்சுங்க, நீங்க குடிக்கிறது இந்த விஷம் இருக்குல்ல, அது வந்து உங்க மூளையும் கெடுத்துடும். அதனால தான் நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் தப்பா பேசுறீங்க. பொண்டாட்டி அடிச்சு குழந்தைய சாகடிக்கிறீங்க. மர்டருக்கு நீங்க உள்ள போயிருக்கணும்.
கொலை. அவங்க தான் மேடம் வீட்டில் இருந்து அவங்க தான் ஏன் மேடம் மேடம் ஃபோன் நான் பண்ணி என் வயிற்று சொன்னாங்க. பழுப்பு நான் வேலைக்கு போட மாட்டேன். இன்னி கூட நான் வேலைக்கு போட மேடம். 2-3 வாட்டி இதே மாதிரி இந்த இப்ப ஸ்டாண்ட்ல பிரச்சனை கொடுக்குறேன். அதெல்லாம் கிடையாதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏமாத்தி அந்த பொண்ணு கூட பழகி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அவங்க விருப்பம் இல்லாம. விருப்பம் இல்லாமலாம் இல்லை மேடம். அவங்க தான் சொன்னாங்க என் பொண்ணை இவனை கல்யாணம் முதல்ல பண்ணிக்கன்ட்டு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். வீட்டை வந்து நான் பூசணும், பூசிட்டு தான் என் பொண்ணை தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 1 லட்ச ரூபா சீட்டு இவங்க அக்கா வந்து தான் போட்டிருந்தேன். எனக்கு உங்க காசு கணக்கெல்லாம் தெரிய வேண்டாங்க, தேவையில்லைங்க. நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒழுக்கமா வாழ முடியலன்னா அப்புறம் எங்க கல்யாணம் பண்றீங்க? ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா ஒரு பொண்ணு மேல அடிச்சு, மாசமா இருக்கிற பொண்ணை அடிச்சு சாவடிக்கிறதுக்கு, குழந்தைய சாவடிக்கிறது? மேடம் நான் அடிக்கவே இல்லை மேடம். மேடம் சித்திரவதை பண்றதுக்கு அடிக்கல ஏன் சார் மேடம் போய் சொல்லணும்? அடிச்சுன்னு உண்மையா சொல்லிட்டு சீதா போனோம். இரு, ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்தல. ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் கடுப்பு ஏத்ததா சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்தல. நீ எதுவும் அன்னைக்கு உங்க அம்மா சொல்லல. எங்க இருந்தாங்க? எங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க. எப்ப ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயம் என்னது? ஆ சனிக்கிழமை இந்த விஷயம் இது. சனிக்கிழமை நீ நான் சத்தியமா சனிக்கிழமை வேலைக்கு இந்த போயிட்டேன் சத்தியம் சீதா. எல்லாம் பண்ணாத. 1000 சத்தியம் நீ பண்ணிக்கிற. சரி விடு, நான் சனிக்கிழமை நான் வேலைக்கு போயிட்டேன். சரி, நடந்தது நடந்து போச்சு, அவங்க மன்னிச்சிட்டாங்க. எப்படி மன்னிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, மன்னிச்சிட்டாங்க. இப்போ உங்களை எப்படி நம்பி அனுப்புறது? இந்த ஒரு வாட்டி நம்பி அனுப்புங்க மேடம். இதுக்கப்புறம் எப்படிங்க? நீங்க வந்து விஷம் உள்ள போச்சுன்னா அப்புறம் வாயில வரது வார்த்தை. இல்ல அம்மா மேடம், இப்போ நான் அம்மாக்கு குடிக்கிறது இல்ல அத்தைக்கு மேடம். வித்தியாசம் நான் தெரியாத செஞ்சேன் பேசுறீங்க. என் முன்னாடி என்கிட்ட இல்லை, நான் அந்த வெறுப்புல குடிச்சேன். இல்ல இப்போ வந்து நல்லா இப்போ வந்து நான் பொண்டாட்டி கூட இருந்தாலும் குடிக்கிறது, பொண்டாட்டி இல்லைனாலும் குடிக்கிறது. சரி, என்ன கேரண்டி இந்த பொண்ணு உங்க கூட வரதுக்கு தயாரா இருக்கா? அந்த அம்மாவும் உங்களை பிரிக்கிறதுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீங்க என்ன நான் சொல்றீங்களோ நான் இஷ்டப்படல அதை- மேடம். நீங்க என்ன என்கிட்ட- கேரண்டி கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன் மேடம். நான் என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு நான் வந்து ஒரு நிமிஷமா, குழந்தை எங்க இருக்கு? எங்க அக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி தாயிட்ட இருந்து பிரிப்பீங்க நீங்க? நான் பிரிக்கல மேடம். நான் பிரிக்கல. சீதா, உன் மனசாட்சியே சொல்ல, அன்னைக்கு நான் உன்னை அடிச்சேனா, அடிச்சதுனால நீ வீட்டை விட்டு போனியா? நான் பையனை மனசாட்சி விட்டு போயிட்டுனா மனசாட்சி போடுது தூக்கிட்டு நான் போயிட்டேனா? சொல்றேன். அப்படிதான் பண்ண. நீ அடிச்சு சரளாக்காவை கேட்கலாமா? யார் அடிக்கல நிக்க- சீதா. நீ அடிச்ச அவங்களுக்கு எப்படி தெரியும்? நைட்ல நடந்த விஷயம் எல்லாம் என்னது? நைட்ல வந்து விஷயம் எப்படி தெரியும் உனக்கு? நைட்ல என்ன அடிச்சது இல்ல அவங்களுக்கு எப்படி தெரியும்? நைட்ல இல்ல, நான் வேலைக்கு போயிட்டு நீ வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வந்த ஊர்ல ஒரு இருந்து. நிமிஷம் நான் சொல்றத கேக்குறியா? ஒரே ஒரு நிமிஷம் கேளு. 4:30 மணிக்கு நான் வந்தேன். 4:30 மணிக்கு வந்தேன். நான் காலையில 4:30 மணிக்கு வந்தேன். போய் நைட்டு இதெல்லாம் வரல. போய் அந்த பொண்ணு போய் சொல்லாத. 3 மணி என் வீட்டுக்கு வரும்போது 3 3 மணி. மணி மேடம். வீட்டு செவத்து ஓரமாக நின்றுக்கிறேன். நாயெல்லாம் குலைக்குது. என்னடா என்னத்துக்கு நாயெல்லாம் குலைக்குது? தேடா நான் எட்டி பார்த்தேன். 3 மணிக்கு நான் தாம்பரத்துல இருந்து 7 கிலோமீட்டர் வரணும் மேடம். நான் எப்படி மேடம் வந்திருப்பேன்? நடந்தெல்லாம் நடந்து போச்சு. நீங்க அடிக்காம எல்லாம் இந்த பொண்ணை வீட்டை விட்டு வராது, புரியுதா? பைத்தியக்காரி எல்லாம் இல்லை அவ உங்களை விட்டுட்டு வரத்துக்கு. நீங்க தண்ணி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாமே தப்பு தப்பா பேசுறீங்க. சரி. பொண்டாட்டிட்ட மரியாதை இல்லாமல் பேசுறது, மச்சானுங்களை எல்லாம் தப்பு தப்பாக பேசுறது, மாமியாரை கெட்ட வார்த்தையில் பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆம்பளைக்கு லட்சணம் கிடையாதுப்பா. நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒரு ஆம்பளைன்னா, நான் ஆம்பளைடி, நான் பொண்டாட்டி அடிப்பேன், உதைப்பேன், அப்படிலாம் நான் மாமியாரை என்னைக்கும் சொன்னதே கேவலமாக இல்லை. கேட்பேன், மச்சானை எல்லாம் வந்து அதிகாரம் பண்ணுவேன், இதெல்லாம் ஆம்பளைக்கு லட்சணம் இல்லை. அப்படிலாம் நான் அதிகாரம் பண்ணதே மரியாதை இல்லை இல்லாமல் மேடம். வாயில் ஒரு வார்த்தை வரக்கூடாது தம்பி. சரி மேடம். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்கள் பசங்க நல்லா இருக்கணும்னா நீங்கள் உதாரணமாக வாழணும். சரி. சரி நான் இப்போ கேட்குறேன் மேடம். இப்போ நான் கேட்குறேன், எங்கள் அக்கா வீட்டில் இருக்குது என் குழந்தைன்றல. அன்னைக்கு இவ்வளோ குழந்தை உங்கள் அப்பா சாம்பார் அந்த அக்கா தங்கச்சி எங்கே போனாங்க? ஒரு வேளை சோறு போட்டு உனக்கு கதி இல்லை. நான் இரு மேடம், நான் கேட்குறது தப்பு பண்ணேன், தப்பு கோச்சிக்காதுங்க மேடம். அன்னைக்கு உன் அக்கா தங்கச்சி ஒன்று இஸ்து வச்சு ஒரு வேளை சோறு போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த புள்ளியத்தை விட்டத்துக்கு நான் அனுமதித்துட்டுப்பேன். அன்னைக்கு நான் உன்னை வளர்த்தேன்ல, இன்னைக்கு என் பொண்ணு பதில் சொல்லுங்க. இரு மேடம், என் பொண்ணு சண்டை போட்டு வந்துடுச்சு. இந்த புள்ளியை தூக்கி அந்த எண்ணாண்ட கொடுத்துட்டு நீ போயிருந்தா நீ நல்லா சம்சரித்த. நீ அன்னைக்கு ஸ்டேஷனில் விட்டு போகும்போது என்ன சொன்னேன்? இதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து என் வீட்டு பக்கம் வந்துச்சுன்னா என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, என் பொண்ணை கூப்பிட்டு அப்படிலாம் போறாங்க யாரும் சொல்ல மேடம். அப்படிலாம் நான் என்ன சொல்லலாம். அந்த சொல்றேன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல மேடம். ஃபோன் பண்ணி கேளுங்க. சரி, ஒரு அப்படிலாம் நிமிஷம் பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷமா ப்ளீஸ். நீங்கள் என்ன தப்பு பண்ண மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? நீ என்ன சொல்றீங்களோ நான் செய்றேன். நல்லா பார்த்துப்பீங்களா? நல்லா பார்த்துக்கோ மேடம். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க, உங்க அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க உங்களை. அப்பா ஆமா. அம்மா இறந்தது பிறகு உங்களுக்கு சோறு போட்டது அவங்க தான். ஆமா, அவங்கள நான் இல்லைன்னு வேதனைப்படுத்தாதீங்க. சொல்லல மேடம். நான் இல்லைன்னு அவங்கள சொல்லல. வேதனைப்படுத்தாதீங்க. நான் மருமகன் ஆன உடனே பயங்கரமா அதிகாரம் பண்ணறது, அது பொண்ணை ஏன் நான் அடிக்கிறது, எதுவும் பண்ணல. பொண்டாட்டி அடிக்கிறது பெருமையே கிடையாது. அடிக்கிறது இல்லை மேடம். நான் அவ இன்னொன்னு புரிஞ்சு சொல்லவானா, பெண்கள் வந்து என்னைக்கு அவங்க பலத்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தாங்க மாட்டீங்க தம்பி. அவன் நினைச்சிட்டு இருக்கா அவளுக்கு பலம் இல்லைன்னு. நீங்க அடிக்கிறத விட 10 மடங்கு பலமா அவளால் அடிக்க முடியும். ஆனா
காலங்காலமாக பொண்ணு வந்து பலம் இல்லாதவ, அவளை வந்து பார்த்துக்கணும் காப்பாற்றணும் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அவள் பலமே தெரியாமல் இருக்கா. என்னைக்கு அவள் பலம் தெரியுதோ அன்னைக்கு தாங்க மாட்டீங்க. ஏன் வம்புக்கு போகிறீங்க? இல்லை மேடம், நான் கேட்குற ஒரு விஷயம், பெண்கள்லாம் அடிமையாக்கணும் மேடம். அதை யோசிக்கணும், படிக்கணும். நான் உனக்கு நான் அடிமையா படிக்கணும். இருக்கணும். ஹலோ, நான் எதுவும் கேட்கல. உன் பேர் என்னது? என் பேர் சீதா மேடம். படிச்சியா? 6வது இருக்குதான் மேடம். ஏன்? எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு நானே நின்றுது மேடம். சும்மா அம்மாவுக்கு உடம்பு இந்த காரணம் எல்லாம் இல்லை சொல்லாத. மேடம், அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. சரி, அதனால தான் நான் ஆபரேஷன் பண்ணாங்க மேடம். பொண்ணோட படிப்பை கெடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு எடுக்கல மேடம், நானே போக மாட்டேன்ட்டாவோ. போக மாட்டேன் சொன்னது. எனக்கு ஆபரேஷன் பண்ணி இது நான் பாரு. படிக்க போக சொன்னேன். இன்னும் வேலைக்கு போறியா நீ இப்போ? மேடம். இப்போ இனிமே வேலை கண்டினியூ பண்ணு. சரிங்க. குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ, சரிங்க. புருஷனையும் பாத்துக்கோ. அவர் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா கரெக்டா ஹேண்டில் பண்ணு. அவர்கிட்ட சொல்லு, சண்டை போடாதே, கெட்ட வார்த்தை பேசாதே. மேடம், நான் சொல்றது கேக்குறியா? சொல்லுங்க மேடம். நீ அன்னைக்கே உங்க அம்மா சொல்ல கேட்டிருந்தேன்னா உன் வாழ்க்கை அப்படி ஆயிருக்காது. அத்தை சொல்லு. இப்போவாச்சும் சொன்னா கேளு. அவர் தண்ணி அடிச்சுட்டு வந்தா அவர்கிட்ட சொல்லு, இது பாருங்க நீங்க தண்ணி அடிச்சு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன். அப்படி உங்களால தண்ணி அடிக்காம வர முடியலையா, ஓரமா வெளியே படுத்துங்க. மப்ப இறங்கினதுக்கு அப்புறம் கதவை தட்டுங்க, நான் கதவை திறக்கிறேன்னு சொல்லு. பேச்சே கொடுக்காது. ஏன்னா நீ பேச பேசதான் அவங்க இரிட்டேட் ஆவாங்க. சரி, உங்க குட்டி பழக்கம் தான் உங்களை இப்படி ஆக்குது. உங்களுக்கு தெரியாம வாயில தப்பான வார்த்தையெல்லாம் வருது, அந்த விஷத்தை குடிக்காதீங்க. குடிக்கல மேடம். மனைவியை நல்லபடியா பாத்துப்பீங்களா? நல்லா பார்த்துங்க மேடம். குழந்தைய கூட்டிட்டு போய் 2 பேரும் நல்லா குடும்பம் நல்லா இருப்பீங்களா? முதல்ல குழந்தைய கூட்டிட்டு போய் உங்க மாமியாரை கொண்டு போய் காமிங்க. அவன் இப்ப படிக்கிறான் மேடம். பரவாயில்ல, இப்ப மார்ச் ஆயிடுச்சுல, எக்ஸாம் முடிஞ்சிடும். சரி மேடம். எக்ஸாம் முடிச்சு லீவ்ல மாமியாரை கொண்டு போய் காமிங்க. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க குழந்தைய பார்த்து? 1.5 வருஷம் ஆகுது மேம். குழந்தைய கொண்டு போய் காமிங்க. சரி மேடம். புரியும். நான் வேலைக்கு போகிறேன், இப்போயே நான் சொல்லிடுறேன், வேலைக்கு போகிறேன் மேடம். நானும் சம்பாதிச்சு அவருக்கும் காப்பாற்றணும், அவரை எனக்கு காப்பாற்றணும். சூப்பர். எனக்கு அதான் போகல லட்சுமி. என் குழந்தைக்கு நானும் பார்க்கணும். நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? கேட்க உங்க அத்தைட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? நான் எல்லாம் தயார். வேணாம் மேடம். நீங்க சும்மா இருங்க. காலெல்லாம் விழ வேண்டாம். நீங்க மன்னிப்பு கேட்டு எனக்கு அந்த ஒரு விஷயம் என்னாண்ட வரவே தெரியல. நீ அப்படியே இதோட நீ அது ஒதுங்கி அப்படியே. மேடம் வேணாம் இங்க மேடம். பாருங்க, நான் போய் உண்டு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் சொல்றதுக்கு ஒரே நிமிஷம். பட்ட அசிங்கம் எங்களுக்கு போதும். இது மேலும் மேலும் அசிங்கப்படுறதுக்கு எங்களால் தெம்பு கிடையாது. ஏன்னாக்கா அவ்வளோ கோவம் அவன் மேலே திரும்ப எனக்குலாம் அவ்வளோ கோவம், வெறி அடித்து சாவடிக்கணும் வெறியில் இருக்கிறனான்னா அவ்வளோ கோவம். பேசின பேச்செல்லாம் எனக்குலாம் உள்ளுக்குள்ள அப்படியே புழுங்கிட்டு இருக்குதுமா, இவங்க செஞ்ச தப்புனால. மேடம், இந்த பொண்ணு இன்னைக்கு இந்த இடத்துல பேசுறது தான் சந்தோஷமாக தான் என் வீட்டு வாசிப்படி வரணும். என்ன சண்டை சாடிக்கு நீ என் வீட்டு பக்கம் வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா மேடம் என்ன வராதேன்னு வரக்கூடாது என் வீட்டு பக்கம். வராதேன்னு சொல்கிறேன், வீட்டு பக்கம் வராதிங்க, நீ நிம்மதியாக எங்கன்னா வாழ்ந்துக்கன்ற வரியா ஒரு வேளை சோறு தான் என் வீட்டில் இவளுக்கு போடுவேன். நான் தான் சொல்கிறேனே, நான்லாம் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று தான் பேசுவேன். ஒரு வேளை காத்தால வந்தியா பாத்தியா என்ன, சாயங்காலம் வாம்பியம் கூட போயிடணும். நைட்டு சாயங்காலம் வந்தியா காத்தால விடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகணும். என் வீட்டில் தங்கக்கூடாது. ஆமாம் மேடம். அம்மா நீங்க சொல்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இல்ல மேடம், அவ வந்து அவளை ஒரு பாரமா நினைக்காதீங்க. அவ தப்பு பண்ணிட்டா, அதுக்காக நீங்க அவளை பாரமா நினைக்காதீங்க. பாரம் நினைக்கல மேடம். இல்ல, அவ வந்து புருஷனோட போறா, அவ வாழ்க்கைய நல்லா சீர பண்ணிப்பாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை ஆனாலும் 3 அண்ணங்க இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, நாங்க அத்தனை பேரும் இருக்கோம். எல்லாரும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இருப்போம். புரியுதுங்களா? நேர்கள் இருக்காங்க. நீங்க மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் ரொம்ப தப்பாயிடும். எனக்கும் 3 அண்ணங்கிறானுங்க, எனக்கும் 3 அண்ணங்கிறானு. என் அண்ணன் தம்பிங்க ஒரு நாள் அந்த மாதிரி வார்த்தை பேசினேன். கட்டின 13 வருஷம் வாழ்ந்தேன். என் ஆம்படி அந்த மாதிரி வார்த்தை என்ன கேட்டது கிடையாது. நேத்து வந்த நாய் நீ என்னை 10 பேர். ஆமா, எனக்கு எனக்கு கேட்டாலே கஷ்டமா இருக்குமா, ப்ளீஸ் பேசாதீங்க. அதனாலதான் அவன் என் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றேன் நான். வேணாம் மேடம், என்னால தாங்க முடியல. அவனை பார்க்கும்போது அப்படியே எனக்கு அந்த கோவம் தான் எனக்கு வெளியே வருது. ஆனால் அவனை 13 வருஷம் 12 வருஷம் வளர்த்தம் பாரு, அந்த பாசம் எனக்கு மறந்து போச்சு. சரி விடுமா. அவள் தான் சொல்லி வச்சு அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டோம். நம்ம அதுவும் நம்ம தலையெடுத்தால அவங்க பாருங்க தம்பி, நீங்க வந்து அப்படியே ஒதுக்கி எல்லாம் வைக்க முடியாது தங்கச்சியை. நீங்க அந்த ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை அவன் எங்க போவா? மேடம் அதனால தான் சரி நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க சொல்லி தான் நம்ம வீட்டில் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம குழந்தை எங்கேயோ இருக்கு, அவன் எங்கேயோ இருக்கா, அவர் எங்கேயோ இருக்கா. இப்போ நம்ம அப்படி சொல்லியிருந்தாக்க தங்கச்சி எப்படி அனுப்பிச்சி விட்ருப்பேன் வீட்டில் இருந்தேன். அன்றைக்கி வந்து அவன் குடிச்சிட்டு வந்து நாயே வெளியே வாடி உன்னை ஈர்த்து போட்டு அடிச்சவனு கேள்வி கேட்காது வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ கேட்க போகலாம் நான் சொல்லியிருப்பேன். ஆமாம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து என் பொண்ணு அனாதியா, அவனை சொந்தம் வந்தாங்க. என் பொண்ணு அனாதியா,
ஏய் அப்படின்னு நான்லாம் சொல்ல, நீங்கள் தான் மாற்றி மாற்றி குடிச்சிட்டு சொல்கிறீங்க. பேசுங்க எப்படி மேடம் தெரியுமா? ஞாபகம் இருக்கலாம். மேடம் நீங்கள் தான் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. நாங்கள் தான் மாற்றி மாற்றி பேசுகிறோம், இல்லைன்னு சொல்ல. எதிர்த்து வீட்டில் தெருவில் இருக்காங்க, அவங்களே கேளுங்க. நாங்கள் போய் எத்தனை கேளலாம். அசிங்கப்பட்டிருக்கோம், அவங்கள கேட்டு பாருங்க. சரி இப்போ என்னதான் பண்ண போறீங்க? நான் வந்து எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் நல்லபடியா வாழ்வீங்களா? கேட்குறேன். வச்சிருக்கேன் லாஸ்ட் மேடம். சான்ஸுங்க உங்களுக்கு. லாஸ்ட் இந்த பாருங்க, அவர் லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க, இல்லைன்னா டிவோர்ஸ் வாங்கிடுங்க. அப்புறம் புரியுறதுங்களா? புரியுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவளை கொடுமைப்படுத்தினீங்கன்னா, அடித்து உதச்செல்லாம் பண்ணீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், இது வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. அந்த சட்டம் தெரியாத அளவு வரைக்கும், தெரியாத வரைக்கும் தான் உங்களுக்கு தப்பிச்சிட்டு இருக்கீங்க. அது அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு சரியான வக்கீலை வச்சு அதை வந்து அவங்க அதை அணுகினாங்கன்னா அப்புறம் உங்க ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு 6 மாதம் என் கண் முன்னால் தான் இருக்கணும் மேடம். எங்க இருக்கலாம் சொல்லுங்க? உங்க வீட்டு பக்கத்துலயா? எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடையாது, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கால. அவங்க முன்னே எங்கள் எட்டையாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருந்தாங்க பாரு, அங்கே தான் அவங்க இருக்கணும். ஏன்னா அவங்க குடிக்காத்து எனக்கு எப்படி தெரியும்? சரிங்களா? சரி, அங்கே இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என் பையன் வந்து அங்கே படிச்சுட்டு இருக்கிறான். இப்போ பையனை வந்து இப்ப பையனை கூப்பிடாதீங்க. இல்லை, பையன் மார்ச் ஒரு மாசத்துல பையனோட படிப்பு முடிஞ்சிடும். அது தெரியுது மேடம். நான் அது சொல்ல, இப்போ நான் சேர்த்துக்கிற ஸ்கூலில் வந்து இப்போ தான் அவங்க வந்து ஸ்கூல் புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எல்கேஜி சேர்க்குறவங்களுக்கு 12 +2 படிக்கிற வரைக்குமே வேன் ஃபீஸு இல்லை அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. வேன் ஃபீஸு கொடுத்தாலும் பரவாயில்ல, குழந்தை அப்பா அம்மாவோட இருந்தா போறோம். சரிங்களா? குழந்தைய விட சந்தோஷம் வேறு என்ன மேடம்? காசு பணமா? நீங்களே சொல்லுங்க மேடம், காசு முக்கியமா அங்கேயே போயிடலான் இருக்கிறேன். எங்க ஆத்தூருக்கா? அப்போ அவங்களுக்கு முதல்ல நீங்கள் 6 மாதம் நல்லா வாழுங்க, அதுக்கப்புறம் அனுப்பிச்சு வைப்பாங்க, அடுத்த வருஷம் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆமாம், அவன் எப்படி குடிக்காது இருக்கிறான்னா, அவன் எப்படி வச்சுங்கிறான். நான் 6 மாதம் 6 மாதம், ஒரு வருஷமே, ஒரு வருஷம் கூட இருக்கட்டும். சரி, ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் நீங்கள் அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, கூட்டிகிட்டு போங்க உங்கள் ஒய்ஃப். நல்லபடியாக பார்த்துங்க. கடைசி தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். திருந்தனார்னா ஓகே, இல்லைன்னா அப்புறம் டைவர்ஸ் வாங்கிடுங்க. சும்மா அதில் அர்த்தம் இல்லை இப்படி இருக்கிறதுல. அது அப்படி தனியாக வாழறதுக்கு தனியாகவே வாழ்ந்துட்டு போவாங்க, அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு சொல்கிறோம், அந்த பையனோட அனுப்பிச்சு வைக்கிறோம். சப்போஸ் அவன் திருந்தி நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. திருந்தலைன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்ல. எவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க? நான் இப்போ கூட என்ன சொல்கிறதுன்னா, நான் வந்து அந்த பிள்ளைக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அடிக்கடி கத்தான் சொல்லுவேன். ஏய், அவன் எப்படின்னா கண்ணுவன் மரண்டி, அவன் கூத்தட்டுனா போகிறான், குடிக்கிறான், சீட்டாடிக்கும் போது நீ அதெல்லாம் விட்டு கிடச்சிடு. அந்த ஒரு பிள்ளைக்காக நீ வாயிடி. என்ன 4 வீட்டில் பிச்சை எடுத்து கூட அந்த பிள்ளையை காப்பாற்றுடி, நாளைக்கு அது ஒன்று கஞ்சி ஊற்றுருண்டி. இல்லைம்மா, அப்படி வாழறத விட அவள் தனியாக பிள்ளைய வச்சுட்டு தனியாக இருந்து வாழட்டும். அவர் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம், பிள்ளைய வச்சுட்டு தனியாக. இதுதாங்க நான் என்ன சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவங்கள தனி கொடுத்தனம் வைங்க, அந்த பொண்ணை மட்டும் தனியாக வைங்க. கோர்ட்டில் நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். டிவோர்ஸ் வந்தால் குழந்தையோட கஸ்டடி கேட்டோன்னா சட்டப்படி அவளுக்கு அது குழந்தைய கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைய அவளுமா இருந்துக்கிட்டும். பேசத்துல முக்கால்வாசி போய் மேடம். சரி, எனக்கு புரியுது, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நீங்கள் கிளம்புங்க. ரொம்ப நன்றி மேடம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.